ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பில்வாஷ்டகத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு இன்றைய தினத்தின் நீதி கதைக்கு செல்வோம். லக்ஷ்மியாஸ்தனுத உத்பன்னம் மகாதேவஸ்ய ச பிரியம் பில்வ விருக்ஷம் பிரயச்சாமி ஏக பில்வம் சிவார்ப்பணம். இந்த ஸ்லோகம் பில்வாஷ்டகத்தின் 6வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் ஆதிசங்கரர் அந்த ஒரு வில்வ இலையை பார்த்து அதோட மகிமையை சொல்ற மாதிரி பிரார்த்தனை செய்கிறாராம். லக்ஷ்மியா ஸ்தனுத உத்பன்னம் மகாதேவஸ்ய ச பிரியம். இந்த ஸ்லோகத்தில் அந்த ஒரு வில்வ இலையை பத்தி அவர் சொல்லலையாம். அந்த வில்வ இலை எந்த விருட்சத்திலேருந்து வந்துடோ, எந்த மரத்திலேருந்து வந்துடோ, அந்த ஒரு வில்வ மரத்தை பத்தி சொல்றாராம். அதன் மகிமையை பத்தி சொல்றாராம் ஆதிசங்கரர். இப்ப இந்த ஒரு மரத்தை பத்தி அவர் என்ன சொல்றார் என்றால், லக்ஷ்மியா ஸ்தனுத உத்பன்னம், மகாலட்சுமியின், பெருமாளின் பத்னியாக இருக்கும் மகாலட்சுமியின் அந்த ஒரு திவ்யமான ரூபத்திலிருந்து தோன்றிய ஒரு மரம் இது. அதனால்தான் அனைத்து மங்களங்களையும், அனைத்து சுகங்களையும், அனைத்து போகங்களையும் நமக்கு தர வல்ல அந்த ஒரு மகிமையுள்ள ஒரு மரம் இந்த வில்வ மரம் என்று சங்கரர் நம்ம பார்த்து சொல்றான். லக்ஷ்மியா ஸ்தனுத உத்பன்னம் மகாதேவஸ்ய ச பிரியம். மகாதேவனாக இருக்கும் அந்த சிவபெருமானுக்கு மிக பிரியமான ஒரு மரமாக இருக்காம். இந்த மரம் தான் அவருக்கு இருக்கிறதுலே பிடித்த மரம் என்று சொல்றார், ஃபேவரட்டான மரம் என்று சொல்றார். அதனால்தான் இந்த மரம் பிடித்ததாக இருக்கிறதுனால்தான் இந்த ஒரு மரத்திலேருந்து வர இலைகளாக இருக்கும் அந்த வில்வ இலைகளை கொண்டு நம்ம அர்ச்சனை செய்கிறோம் சிவபெருமானுக்கு. லக்ஷ்மியா ஸ்தனுத உத்பன்னம் மகாதேவஸ்ய ச பிரியம் பில்வ விருக்ஷம் பிரயச்சாமி ஏக பில்வம் சிவார்ப்பணம். அப்பேற்பட்ட அந்த ஒரு வில்வ மரத்தை நான் வணங்குகிறேன். அந்த மரத்திலேருந்து கிடைத்த அந்த ஒரு வில்வ இலையை, பூரணமாக எந்த ஒரு குறையுமே இல்லாத அந்த வில்வ இலையை, அழகாக கோமலமாக மிருதுவாக இருக்கும் அந்த வில்வ இலையை கொண்டு நான் சிவபெருமானை வழிபடுகிறேன், அவரை உபாசனம் செய்கிறேன். அப்பேற்பட்ட அந்த சிவபெருமான் என்னோட பிரார்த்தனைக்கு இணங்கி, பிரார்த்தனையால் மனம் கொழுந்து எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் ஆதிசங்கரர் பிரார்த்தனை செய்கிறார். இன்னைக்கு நம்ம பாம்பின் பிடி அப்படின்னு தலைப்புல நீதி கதையை பார்ப்போம். இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, இந்த கதையில யாரெல்லாம் வரப்போறான் என்று சொன்னா, இந்த கதை முக்கியமாக ஸ்ரீ சத்யசாயி பாபா என்று சொல்லி புட்டபர்த்தி என்கிற அந்த இடத்தில் அவதரித்த ஒரு மகானோட கதையாக தான் இருக்கு. அவரின் அந்த ஒரு மகானோட அந்த ஒரு சரித்திரத்துல ஒரு சின்ன கதையாக தான் இதுவும் இருக்கிறது. அப்படி அந்த புட்டபர்த்தியில இருக்கும் சாய்பாபா, அங்க இருக்கும் ஸ்ரீ சத்யசாயி பாபா, அவரின் அந்த ஒரு சரித்திரத்தில் வரும் இந்த ஒரு குறுங்கதை எப்படி ஆரம்பிக்கிறது அதெல்லாம் இப்ப பார்க்க போறோம். ஒரு நாள் ஒரு பக்தர் நம்மளோட பாபாவை பார்க்கறதுக்காக ஒரு இளைஞர் வராராம் அந்த இடத்துக்கு. அவர் பாபா கிட்ட என்ன சொல்றார் என்றால், எனக்கு இப்போ வெகு விரைவில் கொஞ்ச நேரத்தில் எனக்கு இப்போ கொஞ்ச நாட்களில் பரீட்சை வரப்போறது என்று சொல்றார், எக்ஸாம் வரப்போறது. அதில் நல்லா எழுதி அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும் என்று ஒரு பிரார்த்தனையோட வரானாம் இந்த மாணவன், இந்த ஒரு இளைஞன். இப்படி இவர் பாபா கிட்ட சொல்லும் போது அவரும் சிரித்து கொண்டே, நீ உன்னோட முழு எஃபர்ட்டை போடு, முழு ஹார்ட் ஒர்க்கை போடு, அதுக்கு மேல நீ செஞ்ச வேலைக்கு ஏற்ற மாதிரி பகவான் உனக்கு பதிலளிப்பார், அவர் உனக்கு அருள் புரிவார் என்று பாபா அந்த மாணவனை, அந்த இளைஞனை பார்த்து சொல்றார். சொன்ன உடனே அந்த இளைஞன் வீட்டுக்கு போறான். கடுமையாக அந்த ஒரு எக்ஸாமுக்கு, அந்த ஒரு பரீட்சைக்காக அந்த ப்ரிப்பரேஷனை ஆரம்பிக்கிறான். இப்படி பரீட்சைக்காக ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு நாளும் வர்றது, அவன் எக்ஸாமும் எழுதுறான், அதுல நல்ல மார்க்கும் அவனுக்கு வர்றதுதான். அடுத்து இந்த கதை மேலும் எப்படி நகர்றது, இப்படி அந்த மார்க்கை வாங்கின உடனே அந்த சிறுவன் அந்த ஒரு மாணவன், அந்த ஒரு இளைஞன் நிறுத்தி கொண்டானா, இல்ல அதுக்கப்புறம் திருப்பியும் பாபா கிட்ட வந்தானா, இந்த கதை மேலும் எப்படி நகர்றது நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.